ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் கடையில் உளுந்து வடை செய்கிறது எப்படி மொறுமொறுன்னு அங்கே போனால் மட்டும் நம்மளால் சாப்பிட முடியுது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்து இதை மாதிரி கொஞ்சம் புதுசுன்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது நல்ல பதத்தில் ஆயிடுச்சுட்டு அதை என்ன பண்ணலாம், கிரைண்டரில் போடலாம். கிரைண்டரில் போட்டு அதை அரைய விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன வெட்டணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ இதில் எவ்வளோ போட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். 2 வெங்காயமும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அதை நான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன ஜீரகம் கொஞ்சம், மிளகு, இதுதான் நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த உளுந்து எந்த பதத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துறோம். இதை பார்த்தாச்சு. இந்த லெவலுக்கு அப்போ பார்த்துல ஆனோடனே கையில் லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம வாரிட்டு இதை மாதிரி நம்ம அள்ளி பார்த்து நமக்கு தெரியும். கையில் ஒட்டி பிடிக்காமல் வந்தாவே அது ஒரு விதம் ஆகிட்டுன்னு தான் அதோட அர்த்தம். அதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரம் நம்ம வாரி வச்சுருவோம். வாரி வச்சுட்டு அதில் இப்போ என்னென்ன மிக்ஸ் பண்ண ஒருத்தவங்க தான் நம்ம பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி, அது எவ்வளோ தேவையோ அது வந்து போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கணும். அடுத்தது கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கூடுதல் வேணும். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் வேணும். அது ஜீரகம், அது ஹோட்டல் கடையில் லைட்டாக ஜீரகம் யூஸ் பண்ணுவோம் மோர் வாசனைக்கு. மிளகு வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் மிளகு போட்டுருக்கணும். மிளகு முக்கியமாக கொஞ்சம் தேவை. மிளகு தான் வடையோட. அடுத்தது இப்போ நான் என்ன போடுறேன்னா அரிசி மாவு கொஞ்சம் போடுறேன். இந்த அரிசி மாவு எதுக்காக கேட்டினா, அந்த முறிஞ்சு வர பார்த்து அதில் மொறுமொறுன்னு இருக்கும் ஒன்று சாப்பிட பார்த்து. நம்ம இப்படி உடைக்க பார்த்து மொறுமொறுன்னு இருக்கும்ல, அதனால் இதில் வந்து இந்த அப்ப சோடா இருக்குல்ல, அது சும்மா லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ அதில் போடுறது என்னென்னா பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது சும்மா ஒரு வாசனைக்காக அது போடணும். போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து ஒரு பேசணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம அது மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும். அந்த தண்ணியில் நம்ம கையை நல்லா நனைச்சிட்டு எண்ணெய் வந்து ஒரு ரொம்ப சூடு அதிகமாகாமல் ஒரு மீடியமான சூடில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை போடணும். ஓகே, அது போட்ட உடனே இதேமாரி போட்ட உடனே அது வந்து லைட்டாக சூடு வச்சு அதை போட்டுக்கிட்டே வரணும். அது மாதிரி போட்டுக்கிட்டு வரப்போது ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வேக விடாமல் அதை லிமிட்டடில் அதை வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி அதை வந்து ஒரு மீடியமான போட்டு அப்படி செட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதை எடுத்து அரை வேவில் எடுத்து வெளியில் வேறு பாத்திரத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறமா மொத்தமாக 2வது போட்டு தான் அதை 2வது வர வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அது ஒரு வடைக்கும் நம்ம போட பார்த்து நம்ம கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சா தான் அது அந்த வடை வந்து அந்த ரவுண்டு வரும் நமக்கு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணால் ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சிட்ருக்கேன், ஹோட்டலில். அதில் செய்ய பார்த்து என்னால் வந்து கரெக்டாக எல்லா வடையும் ரவுண்டாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேலையை முடித்து அடுத்த வேலை செய்யணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடில் போடுறேன். ஸ்பீடில் போடுறதுக்கு பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து அந்த கையை நல்லா நினச்சிட்டு அந்த உருண்டை என்ன பிடிக்கிறனால அந்த உருண்டை எடுத்து கையில் நல்லா அப்படி உருட்டினாவே நல்லா உருண்டையாக வரும். அதுக்கப்புறம் கையில் அப்படி வச்சு லைட்டாக அந்த கட்டை வரலாம் அப்படி அழுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் பட்டையாகும். பட்டையானதுக்கப்புறம் கரெக்டாக நடுவில் அப்படி கையை வச்சு ஒரு லைட்டாக விட்டுனா அந்த ஹோல்ஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை அப்படியே கொண்டு போயிட்டு அதை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இப்படி திருப்பி தான் எண்ணெயில் நம்ம போடணும். போட்டால் மூஞ்சி நான் எப்படி போடணும், அது அவ்வளோதான். இவ்வளோதான் நன்றது. அதை போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக வேவு வந்தோடனே அது மேலே வந்துடும். திருப்பினோடனே இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இது நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி நல்லா கொஞ்சம் ஸ்டீம் கொஞ்சம் அதிகமாக வச்சு திருப்பி போட்டு அது நல்லா மொறுமொறுன்னு வரும். நமக்கு தெரியும், நான் பார்த்து மொறுமொறுன்னு வந்தோடனே நம்ம வெளியே எடுத்துடுறோம். லாஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே.